காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் செய் ஆதி, வாங்க தம்பி. தம்பின்னு கூப்பிடணுமா இல்லை மாப்பிள்ளைன்னு கூப்பிடணுமான்னு தெரியல. வாங்க உள்ள வாங்க. அத்தை, என்றைக்குமே நான் தான் உங்களுக்கு மாப்பிள்ளை, நீங்கள் தான் என்னோட அத்தை. என்ன தம்பி, உங்கள் அம்மா இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்னடா அண்ணா? அத்தை, எங்கள் அம்மா தானே அப்படி சொன்னாங்க, நான் அப்படி சொல்லலையே. நீங்கள் வேற உங்கள் அம்மா வேற இல்லை தம்பி. அதுலேயும் உங்கள் அம்மா பேச்சை தட்டாமல் கேட்குற ஆள் நீங்கள். பானுவம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் என் பொண்ணையே கட்டிக்க சம்மதிச்சிங்க. இப்போ அவங்க வேண்டான்னு சொன்னா நீங்களும் அந்த முடிவில் தானே இருக்குவீங்க. அதான் இல்லை, நான் கட்டுனா ஆதியை தான் கட்டுவேன் அத்தை. இது எப்படி தம்பி ஆகும்? வேண்டாம். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். அப்புறமா அவளோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியலையே. கூழோ கஞ்சியோ நிம்மதியாக குடிச்சா போதும்பா. இந்த மாதிரி பிக்கல் புடுங்கல் எல்லாம் என் பொண்ணுக்கு ஒத்து வராது. வேண்டாம்ப்பா, விட்டுருங்க. அப்போது அந்த கூழும் கஞ்சியும் ஊற்றுறதுக்கு எனக்கு வக்கீல்ன்றீங்களா? ஐயோ தம்பி, நான் சொல்ல வரதே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இத்தனை பிரச்சனை. அந்த வீட்டில் என் பொண்ணு எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? அதுவும் எல்லாரையும் எதிர்த்து. நான் பட்ட கஷ்டமே போதும். என் பொண்ணும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் 1000 சொல்லுங்க, என்னோட பொண்டாட்டி ஆதி தான். நான் ஆதியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கேன் அத்தை. நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலான்னு இருக்கேன். என்ன தம்பி, எந்த தைரியத்தில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? என் பொண்ணு அந்த வீட்டில் வந்து எப்படி வாழும்? வேண்டாம் தம்பி, இந்த கல்யாணம் நடக்காது. உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே வேண்டாம். இந்த கல்யாணம் நின்னதாவே நான் நினச்சிக்கிறேன். இதுக்கு என் பொண்ணு சம்மதிப்பான்னு நீங்கள் எந்த தைரியத்தில் இருக்கிறீங்க? என் பொண்ணு இதுக்கு ஒரு நாள் சம்மதிக்க மாட்டா. அத்தை, வேறு வழியே இல்லை அத்தை. அதே முகூர்த்தத்தில் எனக்கும் என் மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. என்னால் அந்த பொண்ணை கட்டிக்க முடியாது. தம்பி, உங்களால் அந்த பொண்ணை கட்டிக்க முடியாதுன்னா அது உங்களோட பிரச்சனை. அதுக்கு ஏன் பொண்ணு என்ன பண்ணுவா? இங்கே பாருங்க அத்தை, ஆதி என்ன உயிருக்கு உயிராக விரும்பியிருக்கா. கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவள் ஒத்துக்குவா. இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நான் ஆதரிக்கவே மாட்டேன்ப்பா. அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பொண்ணை விட உங்கள் ஈகோ தான் பெருசாக இருக்குது. ஈகோ இல்லை தம்பி, பயம். அம்மாவா ஒரு பயம். என்ன பயம் அத்தை? என்ன உங்களுக்கு தெரியாதா? நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை தம்பி, நம்பிக்கை பிரச்சனை இல்லை. உங்கள் அம்மாவை எதிர்த்து நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ண போகிறீங்க. 2 பேரும் எப்படி நீங்கள் சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ முடியும்? அப்புறமா உங்கள் அம்மா உங்கள் சித்தியோட பேச்சை என்னால் கேட்க முடியாது. பணக்கார சம்மந்தம்னு இப்போவே என் காது கேட்குற மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நீங்கள் எதனா பண்ணுவீங்க, நான் தான் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு கூட சொல்லிடுவாங்க. அத்தை, பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஏன் காரில் போட்டுக்கிறீங்க? தம்பி, எனக்கும் தெரியும்ப்பா எந்த விஷயத்துக்கு தலைக்கு எடுத்துக்கணும், எந்த விஷயத்தை கண்டுக்க கூடாதுன்னு. ஆனால் இது என் பொண்ணோட வாழ்க்கைப்பா. இதை நான் விளையாட்டை எடுத்துக்க முடியாது. இல்லைப்பா, இதோட இந்த பக்கம் வராதிங்க. என் பொண்ணை தேடின்னு வராதிங்க. அத்தை ப்ளீஸ், ஆதி நான் ஒரு தடவை பார்க்கணும், அவகிட்ட பேசணும். நான் எதுவும் தப்பு பண்ணல. எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அத்தை. இல்லை தம்பி, என் பொண்ணை நீங்கள் பார்க்காதீங்க. அவள் இப்போவே நொந்துட்டுருக்கா. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவை நாங்கள் நினச்சி மறந்துடுறோம். என் பொண்ணால் மறக்க முடியுமா என்னன்னு தெரியாது. ஆனால் வேண்டாம், நீங்கள் அவளை பார்க்காதீங்க. அத்தை ப்ளீஸ், ஒரு தடவை அவளை பார்க்குறதுக்கு விடுங்க அத்தை. தம்பி வேண்டாம் தம்பி, நான் இப்படி கோவப்படுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. வேண்டாம், இனி எங்கள் வீட்டு பக்கம் வராதீங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, ஒரே ஒரு தடவை என்ன ஆதியை பார்க்க விடுங்க அத்தை ப்ளீஸ். இல்லை தம்பி, வேண்டாம். எங்களை விட்டுருங்க. எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க.
அப்புறம் நான் உங்கள் அம்மா கிட்ட இல்லாத பேச்செல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கும். அத்தை நான் தான் சொல்றேன்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். ப்ளீஸ் அத்தை. வேண்டாம்ப்பா, இப்படி நான் உங்ககிட்ட கடுமையாக பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்துடாதப்பா. நான் இப்போ என்ன முடிவு எடுக்கட்டும், என்ன செய்யறதுன்னே தெரியல. ஜீவா வேற ரெஜிஸ்டர் மேரேஜ் பற்றி எல்லாம் பேசுகிறான். இந்த பக்கம் என்னால் எங்கள் அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாது, ஜீவாவையும் விட்டு கொடுக்க முடியாது. என்ன பண்ணட்டும்? அம்மா பார்த்தா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசிட்டாங்க, என்னால் ஜீவாவை பார்க்க கூட முடியல. ஆதி அழுவாதடி, நான் எப்படியாச்சும் நீ ஜீவா கிட்ட பேச ஏற்பாடு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் பேசிக்கங்க, நீ என்ன நினைக்கிற அவர் என்ன நினைக்கிறாருன்னு. அப்புறமா எதுனாலும் டிசைட் பண்ணிக்கலாண்டி. இப்போ அழுவுறத நிறுத்து. இல்லடி ஐஷு, எங்கள் அம்மா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களேடி. என்ன பண்ணிட்டோம்? அதுவும் இல்லாமல் ஜீவா கிட்ட பேசக்கூட விடலடி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாவை மீறி எப்படிடி? ஆனால் என்னால் ஜீவாவையும் விட்டு கொடுக்க முடியாது. சரிடி சரி, நீ யாரையும் விட்டு கொடுக்காத. எனக்கு ஜீவாவை பார்த்தா அவங்க நியாயமாக நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ஃபோன் பண்ணி பேசி நம்ம டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீ அழுகிய நிறுத்து. சுகு, சுகு. அம்மா, அம்மா என்னாச்சுமா? ஏன் அழுகுறீங்க? அம்மா என்னம்மா என்னாச்சு? எதுக்கு இப்ப அழுகுறீங்க? சுகு, நான் இப்படி ஆகும் நினைச்சே பார்க்கலடா. என்னாச்சு? யாருக்கு? ஏற்கனவே எதனா ஆச்சா? ஆமாடா சுகு, நம்ம ஆதிராவோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஆதியா? ஆதிக்கு என்னாச்சு? என்ன 10 நாள்ல கல்யாணம் தானே, இப்ப என்னாச்சு? ஆதியோட கல்யாணம் நின்னுச்சுடா. என்னம்மா என்ன சொல்ற? எதுக்கு கல்யாணம் நின்னு போச்சு? என்னாச்சு? நம்ம பக்கம் வந்து எதனா பிரச்சனை ஆயிடுச்சா என்ன? இல்லடா, நம்ம ஒண்ணுமே செய்யலடா. அந்த லக்ஷ்மி பாவம் வாயில்லாத பூச்சி, அவ என்ன பேச போறா? அப்புறம் என்னாச்சு? ஆதி கோவத்துல எதனா பேசிட்டாளா? சேச்சே இல்லடா, பாவம் புள்ள அதெல்லாம் ஒன்றும் பண்ணலடா. பின்ன எதுக்குமா கல்யாணம் நின்னுச்சு? அந்த பானுமதி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாப்பா. எதுக்கு? நம்ம குடும்பம் அவங்க அளவுக்கு இல்லையா, அதனால இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நிறுத்திட்டாங்க. ஏன் இது அந்த பொம்பளைக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிச்சாமா? பொண்ணு கேட்டுன்னு வந்தாளே, அப்ப தெரியலையாமா அவளுக்கு? அவ நல்லவதான்ப்பா, யார் அவ மனசு கெடுத்தாங்கன்னே தெரியல. யார் என்ன சொன்னா என்னமா? இந்த பொம்பளைக்கு எங்க போச்சு புத்தி? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு இன்னும் 10 நாள்ல கல்யாணம் வச்சுட்டு இப்ப போய் வேணான்னு சொல்ற? என்ன புத்திக்கு இது கெட்டு போயிருக்கா அவளுக்கு? நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன அவளுக்கு விளையாட்டா இருக்கா? என்ன சத்தம் அங்க? நம்ம மாமியார் வாய்ஸ் மாதிரி கேக்குதே. போய் பார்க்கலாம். இல்லப்பா, வேற உங்க பேச்சு கேட்டு ஆடுறாளோ இல்லை இவளே சுயமா சிந்திச்சு இந்த முடிவு எடுத்தாலோ தெரியல. இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு ஒத்த காலில் நிற்கிறா. பாவம் ஆதியும் லக்ஷ்மியும் ரொம்ப இடிஞ்சிட்டாங்கப்பா. ஓஹோ, கல்யாணம் என்னென்ன கதையா? சரி சரி சரி. ஐயோ பாவம், என் மாமியார் அழுவுறத பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சே, நேத்தே நினைச்சேன் அந்த லக்ஷ்மி வீட்டுக்கு போய் பார்த்துன்னு வரலாமான்னு. இன்னும் அவ அழுவுறத பார்த்தா கண்கொள்ளா காட்சியா இருக்குமே. இப்ப என்ன அந்த பொம்பளைக்கு காசு பணம் பிரச்சனையா இருக்கு, அதுதானே? சரி, அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், எவ்வளவு போடணும், என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்டு சொல்லுங்க. அத்தனையும் நான் பண்றேன். என்னது? என் புருஷ பண்றாங்க? எனக்கு என்ன பைத்தியம் கீட்டியம் பிடிச்சிருக்கா? நம்ம பொண்ணுக்கு பண்ண வேண்டியதுக்கே இன்னும் வந்து காசு அரேஞ்ச் பண்ண முடியாம உக்கான்னு இருக்கிறோம். இதுல இந்த ஆதிக்கு போய் பண்ண போறானா? பைத்தியக்காரா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவனை அவன் சொட்ட தலையிலே நான் குத்தணும். அத்த என்னாச்சு, எதுக்கு அழுவுறீங்க? என்னடி இவ்வளவு நேரம் அங்கிருந்து நின்று ஒட்டு கேட்டு வந்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுற? அது வந்து நான் ஒன்றும் ஒட்டு கேட்கல. நீங்க அப்படி கத்தி கத்தி பேசியிருந்தா எனக்கு மட்டும் என்ன, ஊருக்கே தான் கேட்கும். ஏன் என்னவா உங்க அம்மாக்கு இந்த நேரத்துல வந்து ஒப்பாரி வச்சுன்னு இருக்காங்க? ஏன்
எங்க அம்மா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் காலம் எதனா இருக்குதா என்ன? இல்ல அழுதுன்னு இருக்காங்களே அதான் கேட்டேன். அவங்க அழுதாதான் உனக்கு அப்படியே குள்ளு குள்ளுன்னு இருக்குமே. என்ன நல்லா இருக்கா? இங்க பாருங்க, ஏதோ பாவம் அழுகுறாங்களேன்னு கேட்டேன். ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க. நீங்களாச்சும் உங்க அம்மாவாச்சு. அம்மா நீ அழுவாதம்மா, நான் வந்து பேசுறேன். யார் அது? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நான் பேசுறேம்மா அந்த பொம்பளை கிட்ட. இல்லப்பா வேண்டாம் விட்டுரு. நம்ம இவ்வளோ பிரச்சனைலாம் பண்ணி அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆதிரா சந்தோஷமா இருக்க முடியாது. நீ வந்து வீட்டில் லக்ஷ்மிக்கு ஆதிராக்கும் கொஞ்சம் ஆறுதல் சொல்லுப்பா. அதுக்கு தான் வந்தேன் நான். சரிம்மா போ வரேன். சரிப்பா, நான் ஆட்டோல போறேன், பின்னாடி வா. முதல்ல கண்ணை தொடமா, எல்லாம் சரியாயிடும். நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் ஆட்டோல போக வேண்டாம், இருமா நம்ம கார்ல போலாம். இங்க இருக்கிற பக்கத்து தெருவுக்கு எதுக்கு கார்ல போறீங்க? வண்டியில போனா ஆகாதோ? உன் வேலை என்னவோ அதை பார்த்துன்னு சைலண்டா இருந்துரு. தேவையில்லாம பேசுன மரியாதை கேட்டுறோம் உனக்கு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, இதுல உன் வேலையும் இருக்குதா என்னவோன்னு. நீ மட்டும் இதுல இன்வால்வ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிட்டோம் அப்பக்குது உனக்கு. இப்ப இல்ல. ஐயே என்ன பைத்தியம் மாதிரி பேசுறீங்க? கண்டவங்க கல்யாணம் நின்னா அதுக்கு நான் பொறுப்பாவனா? வார்த்தையை அடக்கி பேசு. அவ ஒன்னும் கண்டவங்க கிடையாது, என் தம்பி பொண்ணு. உன் நடவடிக்கையே சரியில்லை. இவ்வளவு நார்மலா இருக்கிறத பார்த்தா இந்த விஷயத்துல நீயும் இன்வால்வ் ஆயிருக்கன்னு நினைக்கிறேன். ஐயோ நீங்க வேற சும்மா இருங்க. நானே நம்ம பொண்ணு கல்யாணத்துல எத்தனையோ பிரச்சனை இருக்கேன், அதுல தலையை போட்டு கெடுத்துன்னு இருக்கிறேன். இல்ல இவ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் எங்க வந்து போட்டோம்? அத்தை போதுமா? சந்தோஷமா உங்களுக்கு? வந்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டீங்க. முதல்ல எனக்கும் என் புருஷனுக்கும் ஆகாது, இப்ப வந்து அத்தை இன்னும் நாங்க ஒண்ணு சேராத மாதிரியே பண்ணி விட்டுருங்க. சே, கண்டவங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் எத்தனை வந்து என் வீட்டுல சொல்லி எங்க 2 பேருக்கும் சண்டையை வர வைக்கிறீங்க. அம்மா நீ வாமா நம்ம போலாம். அந்த பைத்தியம் அப்படிதான் குறைச்சுன்னு இருக்கும். நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? மாதிரி இல்ல, பைத்தியமே தான் கன்ஃபார்ம். டாடி என்ன டாடி, என்ன பிரச்சனை? ஏன் கத்தின்னு இருக்கீங்க? பாட்டி என்னாச்சு பாட்டி, இதுக்கு அழுவுறீங்க? சுமேஷ், ஆதியோட கல்யாணம் நின்னுச்சாண்டா. வாட்? என்ன சொல்றீங்க டாடி? ஏன் என்னாச்சு? எப்படி? பாட்டி அதுக்கு தான் அழுவுறீங்களா? அழுவுறத நிறுத்துங்க பாட்டி, என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். நீங்க அழுது அழுது உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, அழுவுறத நிறுத்துங்க. என்ன டாடி என்னாச்சு? என்னவோ சடனா ஸ்டேட்டஸ் பாக்குறாங்களா அந்த பையன் வீட்டுக்காரங்க, என்ன ஏதுன்னே தெரியல. சரி நானு லக்ஷ்மி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்டா. சரி டாடி போயிட்டு வாங்க. எனக்கும் ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, இல்லைன்னா நானும் வந்திருக்குவேன். பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நீ மீட்டிங் முடிச்சிட்டு அப்புறமா போய் பார்த்துன்னு வா. ஓகே டாடி. ஆமா நித்யா எங்க காணோம்? அவ்வளோ ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகணும் டாடி, சமைச்சுன்னு இருக்கா? ஏன் கீதா, நீ ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு வீட்டுல தானே உட்கார்ற, எந்த ஆபீஸ் போறேன்னு இவ்வளவு காலையில எழுந்து ரெடியா இருக்க? போய் மருமகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? பாவம், அவ இங்கேயும் வேலை செஞ்சுட்டு ஆபீஸ்லயும் போய் வேலை செஞ்சுட்டு வரா. கண்டவங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு உதவி செய்யணும்? அவ இந்த வீட்டு மருமகன்னு பெருசா பீத்திக்கிறீங்களே, எல்லாம் செஞ்சுட்டு போட்டோம். உன்னை திருத்தவே முடியாது. வாமா நம்ம போலாம். நித்யா ஒரு காஃபி குட்ரி. நான் பெத்தவன் என்ன இப்படி மாறிட்டான்? எங்க அம்மாக்கு ஒரு காஃபி குடுறேன்னு சொல்லாம இவனுக்கு மட்டும் ஒரு காஃபி குடுறேன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கான். எல்லாம் வந்தவளோட வேலையா தான் இருக்கணும். என்ன கொஞ்சமான மதிக்கிறானா பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி காசு வேணாம்னா மம்மி மம்மி மம்மின்னு என்னையே சுத்தி சுத்தி வரவான். இப்போ என்னை கண்டுக்கவே மாட்டேன்றான். இருக்கட்டும் இருக்கட்டும். பொண்டாட்டி ஒரு காஃபி பார்சல். இவனை என்ன செல்லம், காஃபி ரெடியா? காலையில என்கிட்ட உதப்பட போற. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. இந்த ஓவன் வேற ரிப்பேர் பண்ணி வைக்க மாட்டியா? கரெக்ட் காலையில டைம்ல கையை கொடுக்குது.
நித்து பயங்கர தலைநோடி, ஒரு காஃபி. சுமேஷ், என்ன நினச்சின்னு இருக்க நீ? காலையில் ஏஞ்சி நான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், மத்தியானம் லஞ்ச் பண்ணணும், அது இல்லாமல் உனக்கு காஃபி வேற பண்ணி தரணுமா? உனக்கு வேணும்னா நீயே கலக்கிக்கோ. தள்ளுடா, நந்தி மாதிரி வந்து நின்றுன்னு இருக்க, போ அப்படி. நித்து என்னடி காலையில எப்படி எரிஞ்சு விழுற? பாட்டி சொன்ன விஷயத்துல எனக்கு டபுள் தலைநோவே வந்துருச்சு. என்ன பாட்டி வந்தாங்களா? ஏன்டா காலையில் போய் சொல்கிற? இவ்வளோ நேரத்தில் போய் பாட்டி வராங்களா? எதுக்கு வந்தாங்க? அட கிறுக்கி, இவ்வளவு நேரம் அங்க ஹால்ல ரணகலமா இருந்துச்சு, உனக்கு கேட்கலையா? இல்லையே, என்னாச்சு? நித்தி, பாவண்டி, ஆதி கல்யாணம் நின்றுருக்கு. வாட்? என்ன சொல்ற சுமேஷ்? ஆமா, பாட்டி அதுக்கு தான் இவ்வளோ காலையில வந்திருக்காங்க. பயங்கர அழு பாட்டி. அப்பா கிட்ட சொல்லி அப்பாவை கூப்பிட்டுன்னு போயிருக்காங்க, சித்தியும் ஆதியும் சமாதானப்படுத்துறதுக்கு. ஓஹோ, இப்பதான் ஒரு விஷயம் எனக்கு தெளிவாச்சு. என்ன விஷயம்? எனக்கு என்னவோ உங்க மம்மிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ற? சம்பந்தமே இல்லாம நேற்று ராத்திரி உங்க மம்மி பால் பாயாசம் கேட்டாங்களே, ஞாபகம் இருக்கா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க ஒரு தத்தி. ஏய், பின்ன இந்த கல்யாணம் நின்று போன சந்தோஷத்துக்காகத்தான் பால் பாயசம் செய்ய சொல்லியிருக்காங்க. எனக்கு நைட்டு ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சு, இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்படி இருக்காதுடி நித்யா. போடா நீயும் உன்னோட பிரெயினும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு காஃபி கொடுக்குறியா? அச்சிச்சோ, எனக்கு டைம் ஆச்சு, சுத்தமாக முடியவே முடியாது. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், உனக்கு லஞ்ச் எடுத்துன்னு இருக்கேன், வந்து நீ வாங்கிக்கோ லஞ்ச் பாக்ஸை. அட கடவுளே, இந்த பொண்ணுங்க எல்லாம் இப்படி தான் இருக்காங்க. காசிப் கேட்குற வரைக்கும் இவளுக்கு டைம் இருந்துச்சு, ஆனால் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்க டைம் இல்லை.